தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் பணிகள் எல்லாம் நிறைவடைந்ததற்கு பிறகு இன்னைக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கெல்லாம் முன்னாடி கடந்த 2025வது ஆண்டுல கிட்டத்தட்ட 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்தாங்க. இந்த எஸ்ஐஆர் பணிகள் எல்லாம் முடிவடைந்ததற்கு பிறகு இப்ப எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 5,67,07,380 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வந்திருந்தப்போ கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு திரும்பவும் வாக்காளர் பட்டியல்ல பெயர் சேர்க்கிறதுக்கு தங்களோட பெயர்கள் எல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திலிருந்து அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு நிறைய பேர் தங்களுடைய பெயரை சேர்த்தாங்க. அப்படி சேர்த்ததுல இப்போ அந்த 97 லட்சத்துல இருந்து 74 லட்சமா குறைஞ்சிருக்கு. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 5,767 கோடி பேர் வாக்காளர்களா இப்ப இருக்காங்க. வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி ஆன்லைன் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி இறுதி வாக்காளர் பட்டியல்லையும் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல எளிமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியல்ல இருக்கக்கூடிய வரிசை எண் பாகம் என்ன நீங்க பார்த்து வச்சுக்கணும். அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா elections.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணால் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல் எஸ்ஐஆர் 2026 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படின்னு கேட்கும். அதுக்கு கீழே உங்களுடைய தொகுதி என்ன அப்படின்னு கேட்கும். இது ரெண்டையுமே கொடுத்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய பூத் நம்பரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பூத் நம்பர் அதாவது பாகம் எண். இந்த பாகம் எண் தான் நீங்கள் ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியலை பார்த்துருந்தீங்கன்னா அதில் இருக்கும். அந்த பாகம் எண்ணை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களோட பூத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த மொத்த பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்துடும். உங்கள் ஊரில் யார் யாரெல்லாம் அந்த பூத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய பெயரும் முகவரியோடு உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மொத்த இதுலேயுமே உங்களுடைய பெயரை நீங்கள் எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வரைவு வாக்காளர் பட்டியலில் வரிசை எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 550 அப்படின்னு உங்களுடைய வரிசை எண் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே போய் 550 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இல்லாமல் கூட உங்களால் இதை போய் உள்ள நீங்கள் தேடி தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நேரம் கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கும். எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியலை தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியலில் எப்படி உங்கள் பேரை எடுக்கணும் அப்படின்னு தெரியலைன்னா இதற்கு முன்னாடியே அதற்கான ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் கூட 74 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது குறித்து தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு கூட இந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 6 வாங்கி தாராளமாக உங்களுடைய பெயரை நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ம் 6 வாங்கி அதை எப்படி ஃபில் பண்ணி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரை சேர்த்துக்கிறது அப்படிங்கிற அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே அதுவுமே நம்ம ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கோம். அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்து அதை முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இறுதி வாக்காளர் பட்டியலையுமே நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ எழுந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இறந்து போன நிறைய பேருடைய பெயர் இன்னமும் வாக்காளர் பட்டியலில் அப்படியே இருக்கிறதாகவும் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுடைய பெயர் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து தேர்தல் ஆணையம் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.